ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குஜராத் தமிழச்சி. இன்றைக்கி நான் வந்து என்னோட ஈவினிங் vlog தான். டெய்லி வந்து ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈவினிங் வேலை நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் பாத்திரம் கழுவ போகிறேன். ஃபஸ்ட்டு மத்தியானம் நம்ம சாப்பிட்டு எல்லாம் சேர்த்து வச்சுருப்போம், எல்லாம் சமைச்ச பாத்திரம் எல்லாம் சேர்த்து ஈவினிங் தான் கழுவுவேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. தூங்கி முழிச்சிட்டு முதல் வேலை இந்த பாத்திரம் கழுவுறது. இதை கழுவினா தான் நம்மளுக்கு வந்து அடுத்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே சாயங்காலம் தான் தண்ணி வரும். நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி வந்து ஒரு 6 மணிக்கு வரும். முன்னாடியே வந்து இந்த பானையெல்லாம் கழுவி வச்சிட்டோன்னா தண்ணி வரும்போது குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் சீக்கிரமாகவே பானையை கழுவி ரெடியாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அந்த தரையெல்லாம் நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் தட்டி விட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நீட்டாக இருக்கும். அதனால் அந்த வேலையை முடித்து பாத்திரத்தை கழுவி கொண்டு உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து இட்லி மாவு நாளைக்கு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி ஈவினிங் வந்து இட்லி மாவு ஊற வச்சுருந்தேன். அதையும் அரைக்க போட்டாச்சு. அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. தண்ணியும் பிடிச்சி வச்சிட்டேன். நான் வந்து தண்ணி அதிகமாக பிடிக்க மாட்டேன். இங்கே நல்லாவே தண்ணி வரும், டெய்லியுமே தண்ணி வரும். அதனால அந்த 2 பானை மட்டும் தான் பிடிச்சி வச்சுருப்பேன், அது டெய்லி யூஸ்க்காக. இட்லி மாவு வந்து முதல்ல நான் உளுந்து தான் இப்போ அரைக்க போட்டிருக்கேன். உளுந்து வந்து அப்பப்போ நம்ம பார்த்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அரைக்கணும். அப்போ தான் இட்லி மாவு வந்து நல்லா வரும். இப்போ வந்து அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து கொய்யா மரம் இருக்குது, நல்லா பெரிய மரம், நிறைய காய்க்கும். அதுலேருந்து 2 பழம் வந்து தன்னாலே பழுத்து கீழே விழுந்துச்சு இன்றைக்கி. அதை வந்து கட் பண்ணி நல்லா உப்பு மசாலா போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும்ல, அந்த மாதிரி கொய்யாக்காவை வந்து லைட்டாக உப்பு, ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அந்த இனிப்பு, காரம், உப்பு 3 சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதுமாதிரி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது உளுந்து மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுட்ருக்கேன். அரிசி போட்டுட்டோன்னா அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துடலாம். அந்த 10 நிமிஷத்தில் நான் வந்து சாப்பிட்றலாம். சரி, ஆவினேஸ்க்கு சாப்பாடு ஊட்டிட்டு நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சோறு எடுத்துக்கிட்டேன். மதியமே சேர்த்து சோறு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார், மதியம் வச்ச அந்த சுரக்காய் சாம்பார் தான், அதையும் சேர்த்து போட்டு அவனுக்கு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருந்தேன். வீட்டில் நல்லா கிரிக்கெட் ஓடிட்டுருந்துச்சு. அவன் நல்லா கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான் அவங்க அப்பா கூட சேர்ந்து. நான் சாப்பாடு ஊட்டுறேன்னு சொன்னோடனே இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தான். சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சு. இப்போ அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அதே இதில் நானும் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே மாவு வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அரிசி மாவையும் நான் வலித்து எடுத்துகிட்டு அந்த மாவு அரைச்ச பாத்திரம், இப்போ சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து நைட்டு கழுவி எப்போவுமே போட்டுருவேன். அப்போ கழுவி போட்டால் காலையில் முழிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து காலையில் முழிக்கும்போது நல்லா இந்த மாதிரி எச்சு பாத்திரம்லாம் இருந்தால் எனக்கு கிச்சனில் இருந்தால் பிடிக்காது. அதனால் நைட்டு எவ்வளோ லேட்டானாலும் நான் வந்து பாத்திரத்தை கழுவி போட்டுருவேன். அப்புறம் வந்து எனக்கு நைட்டு வந்து டெய்லி வந்து சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு பிளாக் காஃபி குடிப்பேன். வேறு எதுவுமே சீனியெல்லாம் அதில் சேர்க்க மாட்டேன். வெறும் காஃபி பவுட்ரு, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா சூடாக குடிப்பேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பழகிருச்சு. எல்லாம் சாப்பிட்டோன்னே நைட்டு சுடு தண்ணி குடிப்பாங்க. நான் சுடு தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி சூடாக பிளாக் காஃபி குடிப்பேன். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து நல்லா பொறுமையாக உட்காந்து குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்காக டெய்லி வெந்தயம் ஊற போடுவேன். 2 பேருக்குமே 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பூசணிக்காய் விதை, அப்புறம் வந்து அது பாதாம், அப்புறம் வந்து கருப்பு திராட்சை, அப்புறம் அத்திப்பழமும் போடுவேன். அது வந்து இன்றைக்கி இல்லை, அதனால் இந்த 4 மட்டும் சேர்த்து இன்றைக்கி ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது நல்லா காலையில் ஊறினதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் சாப்பிடுவோம். டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் ப்ரஷ் பண்ண உடனே சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு வேலை எனக்கு முடிஞ்சுது. இதோட எப்போவுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுருவேன். பிளாக் காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலை இதை ஊற வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இது ஒரு சின்ன கொட்டுக்காரனை பாருங்கள். இவன் என்னையும் வீடியோவில் காமின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அம்மா நான் கொட்டடிக்கிறத நீ காமி, வீடியோவில் காமின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். 2 நாளாக கேட்டுட்ருக்கான். இன்றைக்கி நான் காமிச்சாச்சு. இவன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் வந்து அதை வந்து எனக்கு கமெண்ட்
கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த vlogல பார்க்கலாம்.